தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றன. இன்றைய நட்சத்திர பதிவு திருவாதிரை நட்சத்திரம். ராசி மண்டலத்துல நட்சத்திர மண்டலத்துல காலப்புருஷ அடிப்படையில் ஆறாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரம் இருக்கும் நட்சத்திரங்களிலே, அதாவது அந்த நட்சத்திர மண்டலத்தில் மிகவும் பரந்த ஒரு அமைப்பை கொண்டது இந்த திருவாதிரை நட்சத்திரம். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ரெட் ஜெயண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நெபுலாவுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. நெபுலா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, புதிய நட்சத்திரங்களை உருவாக்கக்கூடிய இடத்தில் பெயர் நெபுலா அப்படின்னு பெயர். இந்த ஓரியன்ட் பெல்ட்டு இதெல்லாம் இந்த ரெட் ஜெயண்ட்டு இதெல்லாம் நெபுலாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர மண்டலம். அப்போ இது தன்னைத்தானே ஒரு ஆற்றலை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு எனர்ஜி லெவலை, சூரியனுக்கு அதிகமான ஒரு எனர்ஜி லெவலை தரக்கூடியது அப்படின்னு சொல்வது இந்த திரு ஆதிரை என்று சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம். இதனுடைய மிருகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் நாய். இதனுடைய பட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தில் பட்சி. இதனுடைய விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கருங்காலி. இதனுடைய மலர் வில்வ பூ. இதனுடைய தெய்வத்தை நம்ம நடராஜர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த நட்சத்திரங்கள் அமைந்திருக்கும் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்க இதனுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நாகம், யாழ், வீணை, பிடில். அடுத்தது இடம் பார்த்தீங்கன்னா சிதம்பரம். அதில் சிதம்பரங்கிறது கனகசபை, ஹரிஜனன், குறவலை, செப்டி டேங், முஸ்லீம், தென்னாலிராமன், அமெரிக்கா, மின்சாரம், வம்சம், தற்கொலை, இந்த கள்ளக்காதல், சூது, குறுக்குவலி, ஜுரம், கலையரங்கம், இஎன்டி சார்ந்த பிரச்சனைகள், சந்திரன், பகிரதன், ராமபாணம், திருக்கடையூர், காணாமல் போகும் ஒரு அமைப்பு, துவாரம், அணில், தனுஷ்கோடி. இதெல்லாம் இதனுடைய அமைவிடங்கள் அப்படின்னு ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஊர் அப்படிங்கிறத பார்க்கும்போது சிதம்பரம் வருது. அது கனகசபை. அதில் ஹரிஜன் அப்படிங்கிற ஒரு இனத்தினுடைய பெயரையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு இனத்தினுடைய பெயரையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த சிதம்பர நடராஜர் ஆலயத்தோடு தொடர்புள்ள புராண கதைகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கலையரங்கம் அப்படிங்கிறது எதுக்காக சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, சிவன் ஆடும் இடம் அம்பலம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அம்பலம் என்றால் இந்த பிரபஞ்ச வெளிதான் அம்பலம். அது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பொன்னம்பலம், அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. இறைவனுக்கு அந்த ஆடு இடத்திற்கு பெயர் இருக்குது. அதனால் இந்த சிதம்பரம் கனகசபை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது தென்னாலிராமன் அப்படின்னா ஒரு நகைச்சுவை உணர்வோடு சொல்லக்கூடிய ஒரு நபர். அதே சமயத்தில் மற்றவங்களுக்கு தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் மற்றவங்களை தான் செய்கின்ற செயலை மறைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதை அது செஞ்சிருப்பாரு, ஆனால் அதை புத்திசாலித்தனமாக ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லக்கூடியது தான் தென்னாலிராமன் அப்படின்னு. அதனுடைய கதைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அது ஒரு மறைமுகம தன்மையை கொண்டதாக தான் இருக்கும்.
இதுல வந்து என்னன்னா மேக்சிமம் இந்த கள்ளக்காதல் அப்படின்னு சொல்றாங்களே, இதெல்லாம் வந்து ஒரு மறைமுகமான ஒரு செயலை செய்யக்கூடியது. அந்த ஈடுபாடு கொண்டது. நம்ம காதல்னா ஒருத்தர் ஒரு பெண்ணினுடைய உடம்ப மையமாகவோ ஒரு ஆணினுடைய மையமாகவோ வைத்து நம்ம பேசக்கூடாது. இயற்கைக்கு மாறான சில செயல்பாடுகளை வந்து ஒரு புரிதல் இல்லாம ஒரு தவறான அடிப்படை அப்படிங்கிற நோக்கத்துல நம்ம இதை வச்சுக்கணும். இங்க வந்து இதுக்குள்ள வந்து வந்துட்டாவே வந்து சூது, குறுக்கு வழி இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு தந்திரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. திருக்கடையூர் அப்படின்னு ஏன் இங்க சொல்றோம் அப்படின்னா, இறந்தவர்களை உயிர்ப்பித்த இடமும் கூட ஆயுளை பெருக்கக்கூடிய இடமும் என்று சொல்லக்கூடியது திருக்கடையூர். அதனால இந்த நட்சத்திரத்திற்கு அது சொல்லப்படுகிறது என்றால் அவங்களுக்கு வந்து அதனுடைய ஆயுட்காலம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தசாபுத்தி காலங்கள் சரியில்லை அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடுகள் சரியில்லைன்னா ஒரு தவறான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ திருக்கடையூர் அப்படிங்கிறதே நாம் வந்து அமிர்தம் கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக நம்ம நினைக்கணும். அப்போ அந்த அமிர்தம் கிடைக்கும்போது அந்த நஞ்சை வந்து சிவபெருமான் முதல்ல எடுத்து சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய, அதாவது மற்ற ஜீவராசிகள் எல்லாமே வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் என்று அந்த சிவபெருமானுக்கு நஞ்சு உண்ட ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதுக்காக தான் வந்து அந்த அமிர்தத்தை மையப்படுத்தி சொல்லக்கூடியது தான் திருக்கடையூர். அடுத்தது வந்து துவாரம் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா ஒரு ஒரு குறுகலான ஒரு பகுதி. ஏன்னா பாம்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறுகலான பகுதியில் ரொம்ப இக்கட்டு சந்து பொந்துக்குள்ளலாம் வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். தனுஷ்கோடி எதுக்காக சொல்லப்படுகிறது அப்படின்னா அந்த கர்மங்களை போக்கக்கூடியது, நமக்கு இருக்கின்ற அந்த தோஷங்களை போக்கக்கூடியதற்கு தனுஷ்கோடியை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் எல்லை. அதாவது தனுஷ்கோடி தான் இந்தியாவினுடைய எல்லை அப்படின்னு அங்கே நம்ம சொல்கிறோம். அப்போ எல்லை அப்படிங்கிறத ஒரு வரையறுக்கப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே வந்து அது வியாபித்திருக்கும் இடங்கள் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லப்படுகிறது. சரி, இந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை நம்ம தெய்வம் அப்படிங்கிறத சிவனை பார்த்தோம், நடராஜர். சிவன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நடராஜர் அப்படிங்கிறது என்னென்னா இங்கே சிவன் வந்து வெவ்வேறு இதில் இருந்தாலும் இந்த நட்சத்திரத்திற்கு சிவன் ஒரு ஆடுகின்ற ஒரு அமைப்பு நடராஜர். அப்போ இது என்ன அப்படின்னா அவர் அந்த பஞ்ச பூதங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் பேலன்ஸ் பண்ணுவதற்காக, கூடுதலும் இல்லாமல் குறைவதும் இல்லாமல் அதை சமன்படுத்துவதற்காக ஒரு முறையான ஒரு சாத்தியத்தை அவர் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் வந்து பஞ்சபூதங்கள் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளப்பரிய ஒரு எனர்ஜியை கொண்டது, சக்தியை கொண்டது. அந்த சக்தியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வைப்பதற்கு அவர் வந்து அதை வந்து தன்னுடைய பேலன்ஸ் எதுவுமே கூடுனாலும் குறைஞ்சாலும் வந்து பாதிப்பை தரும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாட்டியம் ஆடுவதை அவர் வந்து இந்த உலக இயக்கம், நாட்டியங்கிறது அங்கே என்ன அப்படின்னா உலக இயக்கம், அதப்போ அதனோடு அவர் வந்து சமன்படுத்திக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான் அந்த அமைப்பு. அப்போ ஒருத்தருக்கு எனர்ஜி லெவல் அதிகமாகி போச்சுன்னா என்ன பண்ணுவார்? அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பேலன்ஸ் பண்ண தெரியணும். அதுதான் வந்து இந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு தன்மை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த நட்சத்திரக்காரங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு நிலைப்பாட்டை மையமாக வைத்து இவங்களால செயல்படுத்த முடியாது. ஸோ இவங்களுக்கு அந்த மையம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு நிலையான ஒரு அமைப்பு இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நட்புக்கு உதவி செய்ய போய் உடலையும் பொருளையும் சில நேரங்களில் இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ நாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இதனுடைய மிருகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய். அப்போ இந்த நாய் என்ன பண்ணுதுன்னா அந்த ஓனருக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கும், தன்னை எந்த சூழ்நிலையிலும் கட்டுப்படுத்திக்கும். இப்போ அவர் வந்து அதை வந்து சங்கிலியால் கூட கட்டி வச்சிடலாம். அப்போ அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டு அதால் எந்த வேலையும் தன்னுடைய ஆசைகளையும் தேவைகளையும் அதால் பூர்த்தி செஞ்சுக்க முடியாது. அப்போ தன் நிலையை அவர்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல வந்து உடலையும் மனதையும் அவங்க இழக்க நேரிடும். அதனால் அவங்களுக்கு ஒரு
மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அதை அவங்களால மாற்றணும்னு நினச்சா கூட சில நேரங்களில் மாற்ற முடியாத ஒரு இக்கட்டான நிலைமை வரும். மற்றவர்களின் நம்பிக்கையை பெற வேண்டும் என நினைத்து தன்னையே இழந்து தெருவில் நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ இந்த மாதிரி இந்த நட்சத்திரங்களில் வந்து இந்த எல்எம், பலகார சீட்டு, இந்த மாதாந்திர சீட்டு, இது மாதிரி ஃபைனான்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா வாக்கு கொடுத்து அந்த வாக்கை காப்பாற்றலைன்னா பெரிய ஒரு சிக்கலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அதனால் இவங்களுக்கு அந்த நிர்வாக திறமை என்பது போகிற வழி போயிட்டு அதை வந்து சரியாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இவங்களால அந்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைமை இவங்களுக்கு இருக்காது. அதனால் நிறைய சிக்கல் பிரச்சனைகளை இவங்க ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதெல்லாம் வந்து இவங்க வந்து பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, நாள் கடத்துறது, தன்னை அவமானப்படுத்திக்கிறது, தற்கொலை முயற்சி செய்கிறது, இதெல்லாமே வந்து அதுக்குள்ளே அந்த வஞ்சம், சூது, இது எல்லாமே அதுக்குள்ளே நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு இந்த திருவாதிரை நட்சத்திரக்கார நேயர்களுக்கு உண்டு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மிமிக்ரி, ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் பேசக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு இருக்கும். மேடை ஏறி பேசக்கூடிய மேடை நாகரிக பேச்சு அல்லது திரைத்துறை சார்ந்த அமைப்புக்கு ஒரு சிலருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இவர்களுக்கு அதாவது திருவாதிரை நட்சத்திரத்துக்கார அன்பர்கிட்ட வந்து அல்லது அந்த திசை நின்று நடத்தக்கூடிய, அதாவது ஒரு கிரகம் நின்று அதில் தசை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் அவங்ககிட்ட மேக்சிமம் வந்து உண்மையை வெளியில் வாங்குவது ரொம்ப ஒரு சிரமம். ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவங்க அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை வரும்போது ரொம்ப எமோஷ்னல் ஆவாங்க. பணம் தொழில் முறையில் வந்து ஒரு குறுக்கு விலை கையாடக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் நேர்மையாக இவங்க எப்பயுமே வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி ஆண்களாக இருந்தால் கொஞ்சம் லக்ஸரி வஸ்துக்களை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஒரு விஷயத்தை செய்யும்போது முறையான பழக்க வழக்கம் இவங்ககிட்ட கடைபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். அடுத்தவங்ககிட்ட கடன் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவப்பெயர் கூட சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த திருவாதிரை நட்சத்திர நேயர்களுக்கு உண்டு. சுயமான முடிவு எடுப்பதில் சில அன்பிற்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டு அனைத்தும் இழந்தோடக்கூடிய ஒரு நிலைமை கண்டிப்பாக இருக்கும். அப்போ இவங்க என்னென்னா பழகக்கூடிய இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த மாதிரி இல்லாத போனால் இவங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். நிறைய இழப்புகளையும் காலத்தையும் இழந்தவர்களாக இந்த திருவாதிரை நட்சத்திர நேயர்கள் இருப்பார்கள். ஒரு சிலருக்கு சித்தம் தெளிவில்லாத நிலையை கூட அந்த தசாபுத்தி காலங்களில் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்வி, கலைகள், கம்ப்யூட்டர் துறையில் ஒரு சாதனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக வந்து இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு யோகமாக தரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஒரு காரியத்தை செய்வதற்கு எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் ஒரு செய்யக்கூடிய ஒரு நிலைமை இந்த அமைப்பு இருக்கும். அடுத்தது மற்றவர்களிடம் விரைவாக பழக்கம் கொண்டு பின்பு பிரிவார்கள். அதாவது இவங்க ஒரு ரிலேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேகமாக ஒருத்தருடைய நட்பு வச்சுக்குவாங்க. அதே சமயத்தில் அவங்கக்கிட்ட வந்து இவங்க வேகமாக அதை பிரியக்கூடிய ஒரு அமைப்பும் கண்டிப்பாக இருக்கும். அப்போ இவங்ககிட்ட நல்ல நட்புகள் வந்து ரொம்ப நாள் நீடித்திருக்க வாய்ப்புகள் குறைவு. சற்று எச்சரிக்கையும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். இல்லை என்றால் இவங்கள் தங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் இழக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருவாங்க. நடுத்தெருவில் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கும். பொதுவாக ஒரு சில லக்னங்களுக்கு 8வது வீட்டில் கிரகங்கள் இருந்து அதில் திருவாதிரை நட்சத்திரமாக வந்து இருந்தாலும் ரொம்ப பிரச்சனை. 12ஆம் இடத்துக்கு, அதாவது லக்னத்துக்கு 12ஆம் இடத்தும் திருவாதிரையாக வந்து அதில் கிரகங்கள் இருந்து தசையை நடத்தினாலும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதே போல்
ஒரு 12 வயசுலேருந்து 19 வயசுக்குள்ளே இந்த திருவாதிரை இந்த ராகு திசை ஒரு காலம் கூட இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு விபரீதங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ராகு திசையில் புதன் புத்தி வர்ற காலகட்டமும் காலப்பகை என்ற ஒரு அமைப்பில் இவங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் வந்து இந்த அவயோகியாக வரக்கூடியது முடக்கு நட்சத்திரமா, வேதை, வைநாசிகா நட்சத்திரம், இந்த அமைப்பில் திருவாதிரை வந்து அவங்களுக்கு அந்த திருவாதிரை ராசியாக அமைந்து அல்லது வதை வைநாசிக வேத நட்சத்திரமாக தொடர்பு ஏற்படும் பொழுது, அந்த நட்சத்திரங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தும் பொழுது கூட இவங்களுடைய வாழ்க்கை வந்து பெரிய புயலில் மாட்டிய கப்பல் போல இவர்கள் வாழ்க்கை சிதைந்து போவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். எனவே திருவாதிரை நட்சத்திர ராசி நட்சத்திரமாக உள்ளவர்களுக்கு மட்டுமல்லாமல் அது வந்து 6, 8, 12 அமைப்பில் அந்த நட்சத்திரத்தில் நின்று 6, 8, 12ஆம் அதிபதிகள் அல்லது வதை வைநாசிகம் திருவாதிரையாக வரும் நேயர்களும் வந்து முன்னாடியே அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து சிவனுடைய தத்துவத்தை நன்கு புரிந்து கொண்டு உண்மை, அன்பு, நேர்மை இது எல்லாமே ஒழுக்கமாக வாழ்வதற்கு பெரிய புராணம் போன்ற நாயன்மார்களுடைய வரலாறு இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறதன் மூலியம் ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் கற்றுக்கிறது, படிக்கிறது அல்லது கேட்பது இது மாதிரி செய்வதன் மூலயமா இவங்களுடைய நெகட்டிவ் தன்மையெல்லாம் குறைந்து அதை பாசிட்டிவ் தன்மையாக மாற்றிக்கொள்ள முடியும். திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒருத்தர் தசா கிரகம் அல்லது தசா புத்தி நடக்குது அப்படின்னா முதல்ல இவங்க என்ன பண்ணணும், முதல்ல ஒழுக்கமாக இருக்க கற்றுக்கணும். பிறரை நேசிக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கும், ஆனால் ஒழுக்கம் இல்லாத போயிடும், அதனால் பிரச்சனைகள் நிறையா வரும். அப்போ ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் திருவாதிரைக்கு. அப்படி இல்லைன்னா இவங்களுடைய கேரக்டரு, இமேஜு, எஃபிஷியன்சி எல்லாமே வந்து லாஸாக போகிறதுக்கான வாய்ப்புண்டு. டோட்டலி வெரி டிஃபிகல்ட் அண்ட் டேஞ்சரஸ் ஸ்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதனுடைய எனர்ஜி லெவல் அதிகம். ஒரு மனிதனுக்கு எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கும்போது என்ன செய்யறன்னு தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான். முறைப்படி இவங்களால் செய்ய முடியாது, எதை வேணாலும் செய்யலாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் டெண்டன்சி கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும். ஸோ ரொம்ப இவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை வந்து நம்ம ஜக்கி வாசுதேவ் ஐயா ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார். அதாவது ஒரு சரியான முறையில் ஒரு நடனம் பயின்றவர் அந்த இசைக்கும் தாளத்திற்கும் ஜதிக்கும் ஏற்றமாறு ஆடுவார். அதுதான் வந்து அந்த அமைப்புக்கு சரியானது. ஆனால் அந்த இசைக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் எதையுமே கற்றுக்காம ஆடுனா அது தாளத்தோடும் ஜதியோடும் அந்த இசையோடும் பொருந்தாமல் போகும். அப்போ இது சமுதாயத்துக்கு அந்த ரூலுக்கு செட் ஆகாது அப்படிங்கிறது தான் அந்த தத்துவம். அதனால் வந்து இவங்க வந்து முதல்ல அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சா இவங்க அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். இப்போ தாராபலன் அடிப்படையில் நாம் இப்போ ஒவ்வொரு இந்த திருவாதிரைக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் நன்மை தரக்கூடியது, அதனுடைய உணவு வகைகள், வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் பார்ப்போம். அடுத்தது பதை வைநாசிக வேத நட்சத்திரம் அப்படிங்கிறது எதுங்கிறதையும் நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். இப்போ முதல்ல தாராபலன் அடிப்படையில் சம்பத்து தாரையாக வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம். இப்போ இந்த புனர்பூசம் சம்பத்தாக வர்றதுனால இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி பார்த்திங்கன்னா ராமபிரான். அவர் எப்போ நல்ல ஒழுக்க சீலர் அந்த மாதிரி இருந்தால் இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸு, மறிக்கொழுந்து, பாயாசம், இந்த ராமபுரானுடைய ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கும். சேமதாரை என்று சொல்லக்கூடிய 4வது நட்சத்திரமாக வரக்கூடியது ஆயில்ய நட்சத்திரம். இப்போ இந்த ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதி சேஷன். அப்போ அவருடைய
நிலைப்பாட்டை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். முருங்கைக்கீரையை சாப்பிடுவது இவங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும். புன்னை மர வழிபாடு, புன்னை மரத்து எண்ணெய் இதெல்லாம் வந்து இவங்க வீட்லேயோ ஆலயத்துக்கு தீபமாக போடுவது நல்ல பலனை தரும். சாதக தாரையாக வரக்கூடியது பூர நட்சத்திரம். இது வந்து இவங்க வந்து பலாப்பழங்கள் சாப்பிடுவது, பலாமரம் வீட்டுக்கு அருகில் வளர்ப்பது நன்மையான பலனை தரும். ஆண்டாளினுடைய பாசரங்கள் கேட்பது, ஆண்டாளை வழிபடுவது இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். அடுத்தது மைத்ரேய தாரை வரக்கூடிய 8வது நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். ஆரஞ்சு பழத்தை இவங்க தானமாக கொடுக்கலாம், சாப்பிடலாம். தேன்கூடு புகைப்படத்தை வீட்டில் வச்சுக்கலாம். அடுத்தது காயத்ரி தீட்சை வாங்கி இவங்க காயத்ரி ஜபம் பண்ணுவது இந்த மைத்ரேய தாரை, அதாவது நமக்கு ஒரு சூழ்நிலை வருவது, ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிறது என்றால் அதை காப்பாற்றக்கூடியது யார் அப்படின்னா தக்க சமயத்தில் மைத்ரேய தாரை. பரம மைத்ரேய தாரை அப்படிங்கிறது சித்திரை நட்சத்திரமாக வருகிறது. இவங்க வந்து பழரசம், எந்த பழரசம் வேணாலும் சாப்பிடலாம். பப்பாளி பழம் சாப்பிடலாம். சக்கரத்தாழ்வாரை வழிபடுவது மிகவும் சிறப்பு. அதுலேயும் இந்த சக்கரத்தாழ்வாரை எங்கே இருக்கிற ஆலயத்தில் இருந்து வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் உள்ள சக்கரத்தாழ்வார் வழிபாடு மிகவும் சிறப்பு. இந்த ஆலயத்தில் மட்டும்தான், மற்ற ஆலயத்தில் இல்லாத ஒரு சிறப்பு ஸ்ரீரங்கத்துக்கு மட்டும். அந்த நிறைய சிறப்புகள் இருக்கு. அதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சக்கரத்து ஆழ்வாருக்கு பின்னாடி தான் வந்து நரசிம்மமூர்த்தியினுடைய அந்த உருவமும் இருக்கு. அப்போ இவரை வழிபட்டால் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நரசிம்மமூர்த்தி நம்மளுக்கு பலன் தருவார். ரெண்டும் ஒன்னோட ஒன்று லிங்க் ஆனது அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சமுதாயத்தாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயம் அப்படின்னா நம்ம வாழக்கூடிய ஒரு பகுதி, நம்மளுடைய ஜாதி அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, நம்மளுடைய ஒரு கிராமப்புற பகுதியாக இருந்தால் அந்த தெருவு அப்படிங்கிறலாம் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அந்த சமுதாயத்தில் வந்து நல்ல ஒரு மதிப்பு மரியாதை வரும். அப்படின்னா இவங்க வந்து அந்த விசாக நட்சத்திரத்துக்கு உண்டான பொருட்களை சாப்பிடலாம், தானம் கொடுக்கலாம். அதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா சப்போட்டா, வெண்ணெய், விளாமரம், முருகன் ஆலயம் சென்று வழிபடுவது இவங்களுக்கு நன்மை தரும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதிக நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ அதிக நன்மை அப்படின்னா, நன்மை அப்படின்னா சாதாரணமாக இயல்பாக நடக்கக்கூடியது. அதிக நன்மை அப்படின்னா எதிர்பார்த்த வித கூடுதலாக நடக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து அதிக நன்மை தாரை. அதற்கு வந்து கேட்டை நட்சத்திரம் வருது. அதனால் இவங்க வந்து இந்திரனை வழிபாடு செய்வது, செரி பழம் சாப்பிடுவது போன்ற இதெல்லாம் செய்யும்போது இவங்களுக்கு அதனுடைய காரத்துவங்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பந்தம் சிறப்பு தாரை அப்படிங்கிறது பூராட நட்சத்திரமாக வருது. அப்போ அந்த வெள்ளரிப்பழ சீசன் வரும்போது வெள்ளரி பழங்கள் சாப்பிடுவது, பேரிச்சம்பழம் சாப்பிடுவது, ஜம்புகேஸ்வரர் ஆலயம் வழிபாடு. அப்போ ஜம்புகேஸ்வரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவானைக்காவலில் உள்ள அந்த சிவனுடைய பேர் ஜம்புகேஸ்வரர், அகிலாண்ட ஈஸ்வரி. அப்போ அந்த ஆலயத்துக்கு நாம் செல்வதன் மூலயமா அவங்க வழிபாடு நம்மளுடைய உறவுகள் சிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நன்மைதாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவோணம். இப்போ திருவோண நட்சத்திரத்திற்கு பழமாக வரக்கூடியது சீத்தாப்பழம், இட்லி, எருக்க கட்டையில் செய்யக்கூடிய விநாயகர், அயக்ரீவர் வழிபாடு இதெல்லாம் வந்து நன்மை பயக்கும். சுபதாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் வருது. இப்போ இந்த புரட்டாதி நட்சத்திரத்திற்கு மாம்பழம் வந்து சாப்பிடலாம், தானமாக கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 24வது நட்சத்திரமாக வரக்கூடியது பிரபல்ய யோக தாரை. அதுக்கு வந்து வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம். அப்போ இந்த பரணிங்கிறது நெல்லிக்காய் வந்து சாதம் செய்து சாப்பிடலாம், அல்லது நெல்லிக்காய் மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். அப்பம் வந்து தானமாக கொடுக்கலாம், சாப்பிடலாம். யானையினுடைய உருவத்தை வீட்டில் வச்சுக்கலாம். யானைக்கு கரும்பு வாங்கி கொடுக்கலாம். அபிஷேக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 27வது நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் மிருகசீரிசமாக வருது. அப்போ இந்த நட்சத்திரத்துக்கான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், இதுக்கு அல்வா, இதெல்லாமே வந்து நம்ம ஆலயங்களில் நெய்வேத்தியமாக வைத்து நாமளும் உண்ணலாம், மற்றவங்களுக்கு தானமாக கொடுப்பதனால இவங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு உண்டு.
மேலும் அடுத்தது வேதை நட்சத்திரம் திருவோண நட்சத்திரமாக வருது. ஆனால் இங்கே நம்ம முதல்ல இங்கே பார்த்தோம், இந்த நட்சத்திரத்திற்கு 17வது நட்சத்திரம் நன்மை தாரை அப்படின்னு சொல்கிறோம். இருந்தாலும் வேதை நட்சத்திரமாக வர்றதுனால அந்த திருவோண நட்சத்திரத்தை நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பதை நட்சத்திரமாக உத்தர நட்சத்திரம் வருது. அதனால் இவங்க வந்து இந்த மாதுளை வடகம் இதெல்லாம் மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். வைநாசிக நட்சத்திரமாக வரக்கூடியது ரேவதி நட்சத்திரம். அப்போ இழந்த பழம் சாப்பிடுவது, இழந்தையை மற்றவங்களுக்கு தானமாக கொடுப்பது, மல்லி சாதம் செய்து மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். கரும்பு சாறும் மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். அடுத்தது முடக்கு நட்சத்திரமாக வரக்கூடியது திருவாதிரை நட்சத்திரமே வருது. அதாவது திருவாதிரைக்கு மட்டும்தான் முடக்கு நட்சத்திரம் அதே நட்சத்திரமாக வருது. அது ரொம்ப ஒரு நல்ல இயல்பு தன்மை இல்லை. அதனால் இவங்க முடிஞ்ச அளவுக்கு வில்வ பொடியை சாப்பிடுவது அல்லது வில்வ மரத்துக்கு வழிபாடு செய்வது, வாழைப்பழம் உண்ணுதல் கூட இவங்களுக்கு சில நேரத்தில் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்காது. அப்போ இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம்னா இவங்க அதிகமாக தானம் கொடுப்பது நன்மை தரும். அடுத்தது பார்த்திங்கன்னா சேமதாரையினுடைய நட்சத்திரத்தை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஆதி சேஷனுடைய வழிபாடை வந்து செய்யலாம். அல்லது ரங்கநாதர் வந்து பள்ளி கொண்டிருப்பதன் மாதிரி அந்த ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டு இருக்கிற மாதிரி உள்ள புகைப்படங்களை வந்து இவங்க வந்து வீட்டில் மாட்டிக்கலாம். அல்லது இவங்களுடைய டிஸ்பிளேவில் வச்சுக்கலாம். ரொம்ப ஒரு சிறப்பான பலனை தரும். அடுத்தது ஆண்டாள் வழிபாடு மிகவும் சிறப்பு. இவங்க வந்து ஆண்டாள் பாசுரங்களை அதிகமாக இந்த யூடியூப்லாம் இருக்குது. இந்த ஆண்டாளினுடைய பாசுரங்களை கேட்பதனால இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நெகிழ்வுத்தன்மை வரும். தன்னைத்தானே ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். எதுலேயுமே ஒரு பிடிப்பு இருக்கும். உண்மை எது பொய் எதுன்னு இந்த பாசுரங்களை கேட்டால் இவங்களால பிரித்து கையாளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அடுத்தது மைத்ரேய தரையாக வரக்கூடிய அஸ்த நட்சத்திரத்துக்கு இவங்க வந்து இந்த ஆரஞ்சு பழத்தினுடைய புகைப்படங்களை வைத்து கொள்ளுதல், தானம் கொடுப்பது நன்மை தரும். அதே சமயத்தில் இவங்க வந்து காயத்ரி ஜபம் செய்வது, காயத்ரி மந்திரத்தினுடைய ஜபம் செய்வது இவங்க மிக சிறப்பு. அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களை ஏன்னா காத்து ராசி இருக்கிறதுனால மந்திர ஜபம் ரொம்ப முக்கியம். அதுலேயும் வந்து காயத்ரி இந்த நட்சத்திரத்துக்கு மைத்ரேய தாரையாக வருகிறதுனால அஸ்த நட்சத்திரமாக வர்றதுனால சந்திரனுடைய நட்சத்திரம் மைத்ரேய தாரையாக வர்றதுனால அந்த சந்திரன் புதனுடைய வீட்டில் எங்கே இருக்கார், காலபுருஷனுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரமாக நடு நட்சத்திரமாக வரக்கூடியது. அது நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது. அதனால் இவங்க வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக வந்து காயத்ரி தீட்சை வாங்கி ஜபம் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நல்லது எது கெட்டதுன்னு பிரித்து ஆளக்கூடிய ஒரு நிலைமை கண்டிப்பாக இவங்களுக்கு ஏற்படும். அதனால் பல கஷ்டங்கள்லையும் தொல்லைகளிலிருந்து இவங்க சமாளித்து ஒரு நல்ல நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இவர்களுக்கு உண்டு. சமுதாய தாரை நட்சத்திரமாக விசாக நட்சத்திரம் வருது. அப்போ இவங்க முருக வழிபாடு, அதே போல் வந்து சப்போட்டா வந்து வீட்டில் மரமாக வச்சு வளர்த்தது இவங்களுக்கு நன்மை தரும். அடுத்தது பந்தம் சிறப்பு தாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் வருது. அப்போ அதனால் இவங்க வெள்ளரி பழம், வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம். வெள்ளரிக்காயை சட்னியாக செய்து சாப்பிடலாம், ரொம்ப பலனை தரும். ஜம்புகேஸ்வரராலை வழிபாடு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சுபதாரை பூரட்டாதி இருக்கிறதுனால உணவாக எடுத்துக்கொள்ளலாம். மாமரம் வழிபாடு செய்வது அல்லது ஹீலிங் மாமரத்தடியில் போய் அதை வந்து 2 கைகளாலையும் வைத்து ஹீலிங் செய்வதன் மூலிமா வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அபிஷேக நட்சத்திரம் மிருகசீரிசமாக வர்றதுனால தேங்காய் எப்பயுமே வந்து வீட்டில் ஒரு தேங்காய் அப்படி முழு தேங்காயை வந்து ஒரு சிகப்பு துணியில் வீட்டில் கட்டி, அதாவது வாயில் படிக்கும் உள்ள அந்த சிவப்பு துணியில் ஒரு முழு தேங்காயை ஆலயத்தில் வச்சு அல்லது வீட்டிலேயே பூஜை புனஸ்காரங்கள் செய்து அதை வழிபட்டு வந்தார்கள். ஆனால் இவங்களுக்கு வந்து எங்களுடைய கெட்ட செயல்பாடுகள் எல்லாம் குறைந்து ஒரு நல்ல செயல்பாடு உருவாவதற்கு
ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரும். திருவாதிரை நட்சத்திரம் அதாவது இருக்கிற நட்சத்திரங்கள்லேயே 2 நட்சத்திரத்துக்கு தான் மரியாதை கொடுக்கப்பட்டிருக்குது. மற்ற நட்சத்திரத்திற்கு பேர் தான். ஆனால் திருவாதிரைக்கும் திருவோணத்திற்கு மட்டும்தான் அந்த திருங்கிற வார்த்தை வரும். அந்த திருங்கிற வார்த்தை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு மாறாக அவங்களுடைய நடவடிக்கை வாழ்க்கை முறை கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும். மதிப்பு அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, மற்றவங்க பார்த்து நமக்கு ஒரு தரக்கூடிய நிலைமை. அப்போ அந்த மற்றவங்க பார்த்து எப்படி நமக்கு தருவாங்க? நம்மளுடைய நடைமுறைகள். ஏன்னா திருவோணம் என்ன சொல்லுது? அடியை சொல்லுது. அடி அப்படின்னா பின்பற்றி நடத்தல். நம்ம அது 3 அடி மண் கேட்டான் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது அடியை சொல்லுது, பாதத்தை சொல்லுது. அப்போ இங்கே என்ன? அதே மாதிரி சிவபெருமான் தன்னுடைய ஒரு பாதத்தை தான் கீழே வச்சிருக்காரு, இன்னொரு பாதத்தை மேலே தூக்கி வச்சிருக்காரு. இங்கேயும் ஆடலை சொல்லுது. அப்போ அடி பெறலாமல் வாழ்க்கை முறையை ஒரு நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல்பாட்டோடு உலக விஷயங்களோடு ஒப்பிட்டு பார்த்து ஒழுக்கமாக அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அடுத்தவர்களுடைய நன்மையை பொருட்டு திருவாதிரை, அதே திருவோணமோ தப்பான ஒருத்தனுக்கு ஒரு பதவியை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்திற்காக தான் அங்கே திருவோண நட்சத்திரத்தினுடைய செயல்பாடு. அப்போ தப்பு நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த திருங்கிற வார்த்தைக்கு மரியாதை. அதனால் இந்த 2 நட்சத்திரக்காரங்களும் தப்பு நடக்காமல் வாழ்க்கையில் பார்த்துக்கணும். சரியான பாதையை தேர்ந்தெடுத்து சரியான முறையில் போனாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்ல எதிர்காலம், நல்ல வாழ்க்கை முறை உருவாகும். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் புனர்பூச நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். இதை பார்த்த அன்பர்கள் அனைவரும் இந்த சேனலை, ஆன்லைன் அபிராமி அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எப்படி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.